வணக்கம். என் பெயர் ராசந்தியா. நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவேங்கடம் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகின்றேன். இன்று நாங்கள் குழுவாக சேர்ந்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்துள்ளோம். இதன் மூலம் பறவைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்துகின்றன. ஆகையால் அத்தகைய சேதங்களை தடுப்பதற்காக இக்கருவியை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். இப்போ வயலில் நிறைய பேரோட வயலில் பறவைகள் சேதப்படுத்திடுது. அவங்களோட பயிர்களையும் நாசப்படுத்தி அவங்களோட சாப்பிட்டு போயிடுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, விவசாயிகள் பலத்த சேதமடைகின்றன. அவங்களோட முதலீடு அதிகமாகி அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் குறையுது. இதனால் பல விவசாயிகள் நஷ்டத்துக்கு உள்ளாகுறாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த கண்டுபிடிப்பை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் என்ன இருக்குன்னா, சோலார் பேனல் இருக்குது. சோலார் பேனல்லேருந்து சேர்க்கும் பஸ்ஸர் இருக்கும், அதுலேருந்து எனர்ஜி போகுது. இதனால் அதிர்வு வரும்பொழுது மட்டும் பஸ்ஸர்லேருந்து சவுண்டு வரா மாதிரி நம்ம கட்டமைச்சிருக்கோம். என்ன ஆகுதுனாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு ஒலி எழுப்பு வர மாதிரி மட்டும், அதாவது ஒரே மாதிரியான சவுண்டு வர மாதிரி மட்டும், அதே மாதிரி 7 நாட்களுக்கு வேற சவுண்டு வர மாதிரி நம்ம கட்டமைச்சிருக்கோம். இதுலேருந்து என்ன ஆகுதுனாக்கா, அந்த சவுண்டு வரும்பொழுது மட்டும் பறவைகள் பெய்யும். எப்படின்னாக்கா, பறவைகள் வரும்பொழுது சென்சாருக்கு அது வருது அப்படிங்கிற செய்தி அதுக்கு கடத்தப்படுது. எப்படின்னாக்கா, அதிர்வு விடுறதுனால அதுக்கு அதை தெரிஞ்சிருது. அப்போ அதுல சோலார் பேனல் வச்சிருக்காங்க. அதுலேருந்து எனர்ஜி சூரிய ஒளிலேருந்து எனர்ஜி எடுத்து நம்ம சென்சாருக்கு கொடுக்குது. அதனால அதுலேருந்து சவுண்டு வருது. இது சவுண்டு வரும்பொழுது பறவைகள்லாம் ஓடிடும். இதனால விவசாயிகளோட விளைநிலத்தையும் பயிர் நிலங்களையும் நம்மளால பாதுகாக்க முடியும். நன்றி.